நண்பர்களே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எக் கறி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி கடுகு பருப்பை போட்டுக்கலாம். கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தோனையும் அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நண்பர்களே, இங்கே நம்மளோட செஃப் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இங்கே பெரிய சமையல் மாஸ்டர். அடுத்ததாக வெங்காயம் நல்லா வதங்கினோட்டியும் நல்லா அந்த பொன்னிறமாக வந்தோட்டியும் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே. நண்பர்களே, ஹீட் அதிகமாக வச்சனால அங்கே சட்டி கருகுது. அடுத்து நம்ம இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நண்பர்களே, தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. அது வதங்க லேட்டாகனா நம்ம கொஞ்சம் அதை குத்தி உடச்சுடுறோம் நண்பர்களே. நண்பர்களே, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சரி, வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம முட்டையை கொஞ்சம் அவிச்சு ஏற்கனவே வச்சாச்சு நண்பர்களே. அவிச்சு வச்ச முட்டையை இப்போ உரிக்க போகிறோம் நண்பர்களே. இப்போ பாருங்கள், முட்டை அங்கே இருக்குது பாருங்கள் நண்பர்களே. நண்பர்களே, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நண்பர்களே, நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நண்பர்களே. நண்பர்களே, எக் கறிக்கு நம்மகிட்ட தூள் உப்பு இல்லை, கல் உப்பு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட தூள் உப்பு இருந்தால் போட்டுக்கோங்க நண்பர்களே. தூள் உப்பு இருக்கா நண்பர்களே? தேடி எடுக்க முடியல. ஒன்றும் நினச்சிக்காதீங்க, பேச்சுலர்ஸ் ரூம் அப்படி தான் இருக்கும் நண்பர்களே. நண்பர்களே, நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் நண்பர்களே. மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நண்பர்களே. நண்பர்களே, கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டிருக்கோம் வேறு. அடுத்து நல்லா கிண்டுவோம் நண்பர்களே. தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டு இதில் கொஞ்சம் முட்டையை போட போகிறோம் நண்பர்களே. அடுத்து முட்டை அங்கே உடச்சிக்கிட்டு ரெடி ஆகிட்டு நண்பர்களே. நண்பர்களே, பக்கத்தில் சரக்கு பாட்டில் இருக்கா? சரக்கு பாட்டிலில் சரக்கில் நண்பர்களே. அது பூரா கோல்டு வினர் என்ன நண்பர்களே. முட்டையை போட ஆரம்பிச்சாச்சு நண்பர்களே. 4 முட்டை. நாம் தமிழர் மிஞ்சி முட்டை போட்டிருக்க நண்பர்களே. ஐயோ, பயமா இருக்கு நண்பர்களே. வேற யாரும் எடுத்து வீடியோ கட் பண்ணி போட்டுருவாங்களோன்னு. நண்பர்களே, முட்டை போடும்போது லைட்டாக ஓடு விழுந்துருச்சு நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம எக் கறி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லி இலையை தூவி முடிச்சு வைப்போம் நண்பர்களே.